வியூவர்ஸ், வெல்கம் டு ஜிவி விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமான எலமெண்ட்ஸ் யார் யார் அப்படின்னா டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், ப்ரெஷர், ஹியூமிடிட்டி, விண்டு. இப்போ இதெல்லாம் என்னன்ட்டு ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாதிரி பார்த்துட்டு அதோட மெஷரிங் டிவைஸோட நேம்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர்னாலே நம்மளுக்கு என்ன டிவைஸ் ஞாபகம் வரும்? தெர்மாமீட்டர். டெம்பரேச்சர் வந்து எப்படி வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னா சன்கிட்டேருந்து வர ஹீட்டை நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியரை என்ன பண்ணுதுன்னா அப்சர்வ் பண்ணுது. ஸோ ஏரில் எவ்வளோ ஹீட் இருக்குது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணுறது தான் டெம்பரேச்சர். த டிகிரி ஆஃப் ஹீட் ப்ரெசன்ட் இன் த ஏர் இஸ் டெர்ம்ட் ஆஸ் டெம்பரேச்சர். இதை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் வந்து தெர்மாமீட்டர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரெயின்ஃபால்ன்றது வந்து நம்மளுக்கு அட்மாஸ்பியரில் இருக்க வாட்டர் கண்டென்ஸ் ஆகி வாட்டர் ட்ராப்லெட்ஸாக நம்மளுக்கு கிடைக்கிறது தான் ரெயின்ஃபால். இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் மழை பெய்யும் போது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இடத்துல இவ்வளோ மழை பதிவாகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ரெயின்ஃபாலை எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா ரெயின் காஜ்ன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஏர் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ரீஜன் எடுத்து அந்த இடத்துல ஏரோட வெயிட் எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஏர் ப்ரெஷர், இல்லைனா வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். மீட்டியரலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, பேரோமீட்டர் இல்லைனா அனிராய்ட் பேரோமீட்டர்னு வச்சு ஏர் ப்ரெஷரை மெஷர் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல வந்து கண்டினியூஸாக அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட வேரியேஷனை ரெக்கார்ட் பண்ணோன்னா பேரோகிராம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆஸ் ஆல்ரெடி செட், ஒரு கிவன் ஏரியாவில் ஏரோட வெயிட்டை கண்டுபிடிக்கிறது எர்த் சர்ஃபேஸில் தான் வந்து என்ன சொல்லுவோம்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆர் ஏர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹியூமிடிட்டி வந்து என்னென்னா அட்மாஸ்பியரில் கேஸ் ஃபார்மில் நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அட்மாஸ்பியரில் கேஸ் ஃபார்மில் எவ்வளோ வாட்டர் வேப்பர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. த டிகிரி ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசென்ட் இன் த அட்மாஸ்பியர் இன் கேஷியஸ் ஃபார்ம் இன் பர்டிகுலர் டைம் அண்ட் பிளேஸ். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டிவைஸ் வந்து ஹைக்ரோமீட்டர் தான் வந்து ஒரு அட்மாஸ்பியரில் இருக்க ஹியூமிடிட்டியை கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து விண்டு. இப்போ வந்து அட்மாஸ்பியர் படிக்கிறோமா, அட்மாஸ்பியரில் வந்து ஏர் இருக்கும். அந்த ஏரோட மூமெண்ட் தான் என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுக்கு விண்டுன்னு சொல்லுவாங்க. அதுவே ஹரிசான்டல் மூமெண்ட்டாக இருந்தால் விண்டு, வெர்டிக்கல் மூமெண்ட்டாக இருந்தால் ஏர் கரண்ட். சரிங்களா? இந்த விண்ட் ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன டிவைஸ் யூஸ் பண்ணோன்னா பிஃபார்ட் ஸ்கேல் அப்படின்ற டிவைஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இதை ஃப்ரான்சிஸ் புஃபார்ட்ன்றவர் 1805 வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இதுதான் வந்து நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. இது வந்து அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறத விட இது வந்து ஒரு ஜஸ்ட் அண்ட் அப்சர்வேஷன் டிவைஸ். அடுத்தது விண்ட் டைரக்ஷன், விண்ட் ஸ்பீட். நம்ம ஜென்ரலாக வந்து விண்ட் ஸ்பீடை கண்டுபிடிக்கணும்னா என்ன யூஸ் பண்ணுவோம்னா பிஃபார்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். ஆனால் மீட்டியரலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, விண்ட் டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு விண்ட் வேன் ஆர் வெதர் காக் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. விண்ட் வேன் ஆர் வெதர் காக். விண்டோட ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்கு அனிமோமீட்டர் அப்படின்றத யூஸ்